இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, நன்மைக்கு தீமை என்பது அது ஆரம்பம் முதல் இன்று வரை நடக்கின்ற ஒரு விஷயம். அது நன்மைக்கு தீமை என்பது ஆரம்பம் தொடக்க காலம் முதல் இன்று வரை நடக்கின்ற ஒரு உண்மைன்னா அது மாறாத போல இருக்கு. ஆதியிலே ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் யாவே இறைவன் நன்மைகளால் அனைத்தையும் செஞ்சு கொடுத்தார். ஆனால் அந்த ஆண்டவருக்கு கிடைத்த பரிசு கீழ்ப்படியாமை, அவருக்கு எதிரான செயல். அது என்னவோ அது சூசை இல்லையா? யாக்கோபுடைய பிள்ளைகள் சூசை. நல்லவராக திகழ்ந்தார், எந்த பாவம் அறியாத அவர். தன் சகோதரர்களாக என்ன பண்ணார்? எகிப்திற்கு விலை கட்டி விற்கப்பட்டார், அடிமையாக விற்கப்பட்டார். எத்தனை நிகழ்வுகள்! தாவீது அரசர் செம்மையாக ஆட்சி செய்தார், நல்ல ஆட்சி கொடுத்தார். தன் பிள்ளை அப்சலோம் என்ன பண்றான்? அவரை கொலை பண்ண தேடுறான். எவ்வளவு நன்மைக்கு தீமை என்பது அது மாறாத ஒரு காரியம் போல இருக்கு. இதுதான் இன்றைய வாசகம். இன்னொன்று புரிஞ்சுக்கணும், அப்படி நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் வாழ்ந்ததாக எந்த நிகழ்வும் கிடையாது. அன்றைக்கு அவர் வாழ்ந்துடலாம், ஆனால் அவருடைய புகழ் அன்றே அழிந்து போய்விடும். அவருடைய எண்ணம் அன்றே அழிந்து பொழுது நீக்கப்பட்டுவிடும். ஆனால் நன்மை செய்தவர்கள் அவருக்கு உடல் அழிந்தாலும் கூட இன்று வரை அவங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க சகோதரர்களே, லேவி ராகமத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கும், உன் சகோதரன் மனைவியை வெற்றுடன் பார்க்காதே. உன் சகோதரனுடைய மனைவியை என்ன பண்ண தப்பா பார்க்காதே, தவறு என்று லேவி ராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கும் 18:16 இவ்வாறு. இதற்கு மாறாக என்ன பண்றான்? ஏரோது செயல்படுறான். சகோதரன் மனைவியை தவறா பயன்படுத்துறான். திருமுழுக்கு யோவான் போறாரு, ஏரோது நீ பண்ற தப்பு என்று நீதியை அங்கே சொல்றாரு. அவருக்கு கிடைத்த பரிசு தலை வெட்டுண்டு இறத்து. முதல் வாசகத்தில் எரேமியா பாருங்க, இந்த நகரம் பாழாக்கப்படும், எருசலேம் பாழாக்கப்படும். ஏனென்றால் கடவுள் நகரத்தை என்ன பண்றீங்க? நீங்க அங்கே வாழ மக்களாக நீங்க என்ன பண்றீங்க? நீதி வழி நடக்கல, நேர்மையான பாதையில் நடக்கல, யாவே ஆண்டவர் காட்டுற பாதையில் நீங்க போல, யாவரை தூக்கி போட்டு வேறு கடவுளை இங்க வச்சிருக்கீங்க நீங்க என்று நீதியை சொல்றாரு. அதற்கு அவருக்கு கிடைச்ச பரிசு பாருங்க பார்ப்போம், இவனை கொன்றே தீரணும் என்று அவரை கொலை செய்ய என்ன பண்றாங்க? எல்லாம் ஊர் ஒன்று கூடி வர்றாங்க. நன்மைக்கு தீமை என்பது அது மாறாத விஷயம் போல இருக்கு. சகோதரர்களே, ஒரு ஞாபகத்துக்கு வருது, இந்த நிகழ்ச்சியை ஒட்டியே, இந்த திருமுழுக்கு நிகழ்ச்சியை ஒட்டியே அருளானந்தர் ஜான் த பிரிட்டோ கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே ஓரியூர் மண்ணில், நமது மண்ணில் வந்து இறந்தவர் புனிதர். அவரும் இப்படித்தான். ஒரு தடியத்தேவர் என்கின்ற ஒருவர் ஒரு சிற்றரசர், ஒரு 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 பணக்காரர் என்ன பண்றாரு? அவர் மனம் மாறி ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். அவருக்கு 5 மனைவியர்கள். அதை ஞானஸ்தானம் வாங்குறாரு, தடித்தவர் ஞானஸ்தானம் வாங்குறாரு. அப்போ ஜான் த பிரிட்டோ அருளானந்தருடைய அவருடைய போதனை தான், எப்பா கிறித்துவ முறைப்படி ஒருவனுக்கு ஒருத்தி தான், ஒரு மனைவி தான். நீ என்ன பண்ற? 5 மனைவி வச்சுட்டு இருக்க, அது தப்பு. என்ன பண்ணு? நீ 4 மனைவியை, அதாவது முதல் மனைவியை மட்டும் வச்சுக்கோ, மனைவியாக ஏற்றுக்கோ. இது 4 பேர் என்ன பண்ணு? நீ விலக்கி விட்டுருன்னு சொல்றாரு. தடையத்தை அதுமாதிரி செய்யறாரு, விலக்கி விட்டுறாரு. அதிலே ஒரு ஒரு பெண், ஒரு மனைவி, அந்த ராமநாதபுரத்தை ஆட்சி பண்ண ஒரு சேதுபதியோட தங்கச்சி. இந்த அம்மா போறாங்க, அண்ணன் கிட்ட சொல்றாங்க, இந்த சாமியார் வந்தான் என் வாழ்க்கை கெடுத்து விட்டான் அப்படின்னு.
அருளானந்தர் மேலே பழி குற்றச்சாட்டு. அவர் யாரையும் அழிக்க ஆசைப்படல. ஆண்டவருடைய கட்டளையை இல்லையா நமது கிறிஸ்துவ வேதத்தின் முறமே எடுத்து சொன்னார். அவ்வளோதான். ஒருவனுக்கு ஒருத்தி எடுத்து சொன்னார். அதற்கு கிடைத்த பரிசு திருமுழுக்கு யோவானை தலை வெட்டுண்டு இறத்தல். சகோதரர்களே, ஆனால் இன்றைக்கு பாருங்க பார்ப்போம், அருளானந்தருடைய புகழ் இன்றைக்கு உலகத்தில் நிலைத்திருக்கு. தீமை செய்வாங்க, நன்மைக்கு எதிராக தீமை செய்வாங்க. ஆனால் அவர்களுடைய புகழும் பெயரும் அன்றே அழிந்து போய்விடும். சகோதரர்களே, வாழ்க்கையில் நமது வாழ்க்கை நம்ம இறக்குற அளவுக்கு கூட நடக்கலாம். இருந்தாலும் சிறு சிறு விஷயங்களும் சொல்கிறோம். நம்ம நல்லது செஞ்சால் கெட்டது நடக்குமோ நம்ம பயந்து என்ன பண்ணுறோம், நல்லதை செய்யாமல் விட்டுடுறோம். நம்ம வாழ்க்கையில் சிந்திச்சு பாருங்க பார்ப்போம். யோசிப்போம், நம்ம எதுக்கு செய்யணும் விட்டு போவோம் என்று. தீமைக்கு பயந்து பல நல்ல காரியங்கள். தீமை செய்ய பயப்பட மாட்டான், நல்ல செய்ய பயப்படுறான். ஞாபகம் வச்சுக்க, நல்ல செய்ய பயப்படுறான். உதாரணத்துக்கு ஒரு ரோட்டில் போகிறோம், இந்த ஒரு நபர் அடிபட்டு கிடந்தாங்க வச்சுக்கோமே. இன்றைக்கு அப்படியே பார்த்துட்டு போகிற கூட்டம் இன்னைக்கு எவ்வளோ தெரியுமா? இன்னைக்கு எதுக்கு நாம் எதுக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு? ஒரு போலீஸ் கேஸ் வரும், விசாரிப்பானுங்க, அது வரும் இது வரும். எதுக்கு நல்லது செய்யறது? போய் செத்துட்டு போகணும், தூக்கிட்டு போய் அம்மனை போய் தான் நடக்குது. நன்மை செய்ய தயங்குகிறார்கள் இன்றைக்கு உலகத்தில். நிலை மாற வேண்டும் சகோதரர்களே. அப்படி பார்த்தா ஏசப்பா இறந்துருக்க மாட்டார் தெரியுங்களா? ஏசப்பா நன்மை செய்து கொண்டே சென்றார். அவர் தீமையை அறியாதவர். அப்படிப்பட்ட அவருக்கே கிடைத்த பரிசு சிலுவை மரமும் 3 ஆணிகளும் தான். சகோதரர்களே, நன்மைக்கு தீமை என்பது அதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. இருந்தாலும் கடவுளுடைய கரம் அவரோடு இருக்கும், கடவுளுடைய ஆசை அவரோடு இருக்கும். எனவே நாம் தீமையை மனசில் வச்சு நன்மையை செய்யாமல் விட்டுறக்கூடாது. சகோதரர்களே, நன்மை செய்ய முயற்சிப்போம். அதுக்கான வலிமையை ஆண்டவரை ஜெபிப்போம். அவனுடைய கரம் பற்றி நல்ல பாதையிலே பயணிப்போம். நல்ல சந்திப்போம்.